பிரவீன், கர்நாடக இசைக்கலைஞர் டி.எம். கிருஷ்ணாவுக்கு சென்னை மியூசிக் அகாடமி சார்பில் 2024ஆம் ஆண்டுக்கான சங்கீத கலாநிதி விருது வழங்கப்பட்டது. அந்த விருது வழங்கப்பட்ட சூழ்நிலையில் கர்நாடக இசை பாடகிகள் ரஞ்சனி, காயத்ரி ஆகியோர் தந்தை பெரியாரை புகழ்ந்து பாடியிருப்பதால் தாங்கள் அவர் தலைமையில் நடைபெறும் இசை விழாவில் பங்கேற்க இயலாது என்று தெரிவித்திருந்தனர். இதற்கு கர்நாடக இசைக்கலைஞர்கள் ஒரு தரப்பிலும், முற்போக்கு இசைக்கலைஞர்கள் மற்றும் பொதுவான நபர்கள் மற்றொரு தரப்பிலும் நின்று தொடர்ந்து இரு தரப்பிலும் கருத்துக்களை பரிமாறி வந்தனர். சமூக வலைதளங்களிலும் மற்றும் டிஜிட்டல் மீடியாக்களிலும் இது தொடர்பான விவாதங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. கர்நாடக இசை வடிவில் தந்தை பெரியாரை புகழ்ந்து டி.எம். கிருஷ்ணா பாடலை பாடியதற்காக அவர் தலைமையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் தாங்கள் பாட மாட்டோம் என்று சில இசைக்கலைஞர்கள் தெரிவிப்பது குறுகிய அரசியல் நோக்கம் உடையது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று விடுத்துள்ள அந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். திரு கிருஷ்ணா கொண்டுள்ள முற்போக்கு அரசியல் நிலைப்பாடுகளினால் அவர் எளியோரை பற்றி தொடர்ந்து பேசி வருவதாலும் ஒரு தரப்பினரால் காழ்ப்புணர்விலும் உள்நோக்கத்துடனும் அவரை விமர்சிப்பது வருத்தத்துக்கு உரியது என்றும் இசையில் அரசியலை கலக்கக்கூடாது என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். மனிதநேயத்தை அடிப்படையாக கொண்ட மானுட சமத்துவத்துக்காகவும் பெண்கள் சரிநிகர் சமானமாக வாழ்ந்திடவும் 3/4 நூற்றாண்டு காலம் அறவழியில் அமைதி வழியில் போராடிய தந்தை பெரியாரை தேவையின்றி வசைபாடுவது நியாயமல்ல என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். பெரியாரின் தன்னலமற்ற வாழ்க்கை வரலாற்றையும் அவரது சிந்தனைகளையும் படிக்கும் எவரும் இப்படி ஒரு இசைக்கலைஞர் மீது அவதூறை, சேற்றை வாரி இறைக்க, வீசி இறைக்க முற்பட மாட்டார்கள் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விடுத்துள்ள அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். கர்நாடக இசைக்கலைஞர் டி.எம். கிருஷ்ணா இசைத்துறைக்கு ஆற்றிய பங்களிப்புகளுக்கு உரிய மரியாதையும் அங்கீகாரத்தையும் வழங்கிடும் வகையில்தான் மியூசிக் அகாடமி அந்த சங்கீத கலாநிதி விருதுக்கு அவரை தேர்ந்தெடுத்து இருக்கிறது என்பதையும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஒரு கலைஞனின் திறமை எவராலும் மறுதளிக்க முடியாதது. அரசியலில் மத நம்பிக்கைகளை கலந்தது போல இசையிலும் குறுகிய அரசியலை கலக்க வேண்டாம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார். விரிந்த மானுட பார்வையும் வெறுப்பை விலக்கி சக மனிதரை அரவணைக்கும் பண்புமே இன்றைய தேவை என்பதை இசைக்கலைஞர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விடுத்துள்ள அந்த அறிக்கையில் டி.எம். கிருஷ்ணாவுக்கு சங்கீத கலாநிதி விருது பெற்றதற்கு வாழ்த்தும் தெரிவித்திருக்கிறார். பிரவீன்.